இந்த ஓசனா அதை குறித்து நான் சற்று வாசித்து தியானித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை காண்பித்தார். அதுதான் பேசும்போது அப்போ எனக்கு இந்த சனிக்கிழமை பேசணுமே அப்படின்றது நினப்பில் ஓடிக்கொண்டிருந்தபடினால சரி, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் என்ன செஞ்சாரு? 21 அதிகாரத்தில் இந்த பவனி, Matthew chapter 21 speaks about the procession, the Palm Sunday procession. Okay, what is it written before that? What did Jesus did on the previous day, on that Saturday? அப்படின்னு கொஞ்சம் என் மண்டையிலே கொஞ்சம் அப்படி யோசித்து கொண்டிருக்கும் போது 20ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட கேளுங்க, வாசிங்க. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படிக்கு ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்திலே அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். இதை வாசிக்கிறதற்கு காரணம், ஒரு சிலர் இந்த சத்தியத்தையோ இல்லை இந்த பகுதியை இதுவரை நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம். இதை உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு 10-20 முறை இல்லை 500 முறை கூட நீங்கள் வாசித்தவர்கள் கேட்டவர்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் பிரயோஜனப்படும்படிக்கு இந்த ராத்திரியிலே கர்த்தர் பேசுவாராக. நான் இதை பேசுகிறதற்கு நான் சொன்ன மாதிரி 21 அதிகாரத்தை வாசிக்கும் போது என் சிந்தனையில் கர்த்தர் சொன்னார் அப்படின்றத நான் எல்லா வசனத்தையும் கர்த்தர் தான் காண்பிக்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் தான் பேசும்படிக்கு ஏவுகிறார். அப்போ இந்த 21 இருக்கும்போது 20 சற்று நான் என்னதான் நடந்திருக்கோம் இதுக்கு முன்னால் அப்படின்னு மண்டில் ஓடுறதுனால சரி வாசித்தேன். வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை நான் வாசிக்கும் போது நல்லா இருந்துச்சு எனக்கு. அப்போ அதில் ஒரு சில காரியங்களை கர்த்தர் இந்த ராத்திரியில பேசும்படிக்கு இருக்கிற அந்த சுருக்கமான நேரத்தில் பேசும்படிக்கு ஏவினதனுடைய தலைப்புகளை பார்ப்பில் என்றால், mercy that stops அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்குள்ள ஓடினது. இரக்கம் உனக்காக உதவி செய்யும். கர்த்தருடைய இரக்கம் உனக்காக எப்பொழுதும் உதவி செய்கிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆமென். Your desperation will always defend a victory over your life. ஆமென். உன்னுடைய வைராக்கியம் எப்பொழுதும் உனக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். எனக்கு கர்த்தர் கொடுத்த சில தலைப்புகளை உங்களிடத்துல நான் சொல்ல ஏவப்பட்டிருந்தால் சொல்றேன். When you cry, it reaches out to heaven. நீ அழும் பொழுது உன் கூக்குரல் பரலோகத்தை எட்டுகிறது. இப்படி எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு என்னுடைய சிந்தனையில் இதை நானும் பிரசங்கித்து இருக்கிறேன். எங்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரோ, நான் எத்தனை முறைலாம் தெரியாது, ஒரு சில முறை நான் வாசித்திருக்கிறேன், பேசியிருக்கேன். ஆனாலும் இது ஏன் ஆண்டவரே அப்படி என்று நான் இன்னொரு முறை இன்னைக்கு காலையிலேயே வாசித்து கொண்டிருந்தேன். திரும்ப இந்த நேரத்தில் ஜெபம் நடக்கும் போதும் உட்கார்ந்ததை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் கூட க்ளோஸா இன்னைக்கு ராத்திரி சில காரியங்களை கர்த்தர் சொல்லும்படிக்கு ஏவினதை தான் இந்த ராத்திரியில். மானிட்டர்ஸ் கொஞ்சம் சவுண்ட் கொடுங்க தம்பி, கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப கொடுத்து ரொம்ப இது திருப்பி டார்ச்சர் பண்ணுறாதீங்க, லைட்டாக கொடுங்க. ரைட். அப்போ பாருங்க, இந்த காரியங்களை ஆண்டவர் பேசும்பொழுது நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். நான் சொன்னதை போல இந்த சனிக்கிழமைகளும் சரி, நம்முடைய ஆராதனைகளுக்கு ஆண்டவரை நல்லா அறிஞ்சவங்க வந்து வர்றோம், முதல் முறை தெரிந்து கொள்ளுகிறதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். சிலர் ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் வருகிறோம். வெவ்வேறுபட்ட காரணங்கள் நோக்கங்களோடு கூட இந்த ஆராதனையில் வருகிறவர்கள் இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறார், நல்லது. ஆனால் இந்த சம்பவம் ஒரு விசுவாசியா இல்லை ஒரு ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தவரா அப்படின்ற எந்த பெரிய விவரங்களை என்னால் பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு இயேசுசாமி நம்பர் ஊழியத்து நிமித்தமாய் வருகிறார். ஏனென்றால் அடுத்த கட்டம் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்குறீங்க, அவர் எருசலேமின் வீதிகளில் என்ன பண்றாரு, பவனியாய் வருகிறார். அதுதான் 21ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்ட காரியம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலையில் அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் சில காரியங்கள் அதிலிருந்து காண்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. என்னுடைய நான் பேசி கொண்டிருக்கிற நீதிமானுக்கு நன்மை உண்டாகுன்றதுக்கு இன்னும் கூட இடைப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போ இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது இவர்கள் விசுவாசியா இல்லைன்றதுல எனக்கு பெரிய விளக்கங்கள் தெரியாது. ஆனால் எந்த மனுஷனும் இயேசுவை அறிந்து, எந்த மனுஷன் இயேசு எப்பேற்பட்டவர் என்று கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு
அந்த நாமத்து நேராய் போராட யார் ஆயத்தமாயிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வெற்றி வரும். அதிகமா ஜெபிக்கிறவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க, இயேசுவை நல்லா தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க. ஒரு சிலர் வேதாம கல்லூரியோ இல்ல வேதாம ரீதியாக நிறைய காரியங்களை தெரிந்தவர்கள் இருக்கிறீங்க. ஒரு சிலர் எனக்கு அதெல்லாம் ரொம்ப தெரியாதியா, ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும். பாருங்க, தமிழ் சொல்லி கையை தூக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆழமாய் உட்கார்ந்து நான் வேதாம கல்லூரியை நடத்துகிறதுக்கு எனக்கும் அவங்களை எப்படி நடத்தணும் தெரியாது, இல்ல அவங்களும் வந்து உட்கார்றதுக்கு அவங்களுக்கும் நேரம் இல்லை. ஆனால் வரும்பொழுதெல்லாம் அவருடைய சிந்தனைக்குள்ள ஒன்று, இந்த இயேசுவை நம்பி வருகிறேன், இயேசு ஏதாவது எனக்கு ஒன்று செய்வார். எத்தனை பேருக்கு புரியுதா? அவங்கெல்லாம் நீங்க ஆம்பேன்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி இந்த பாடி சேஞ்சஸ் நிறைய ஆகிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல. இது ஒரு இந்த குறிப்பிட்ட காலங்களில் இம்யூன் சிஸ்டமானு தெரியல. சாதாரணமாக ஒரு சிமெண்ட், அந்த காஞ்சிபுரம் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே அந்த புது சிமெண்ட் அவங்க கட்டிட்டு இருந்தாங்க. அது நான் என் மனசில் யோசிக்கிறது, அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஷீட் எல்லாமே அந்த சிமெண்ட் ஷீட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுலேயே காலை வச்சுட்டு நின்று இருந்தேன். அப்புறம் போய் பேசினேன், அதுலேயே காலை வச்சுருந்த ஒரு அதுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அதுலேருந்தே எனக்கு இந்த ஒரு பயங்கரமான இந்த என்ன சொல்கிறதுங்க அலர்ஜி. இதுவரையில் நான் அவ்வளோ அந்த கோல் நிமித்தமாக ரொம்ப அப்படியே தாண்டி வந்துடுவேன் இத்தனை வயசில். அதில் இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ராத்திரின்னு நினைக்கிறேன், இல்லை வியாழக்கிழமை மறந்துச்சு, தூங்கவே முடியல. என் மனைவி சொல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, மூச்சு கூட விட முடியாமல், ஏன்னா வாய் வழியை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். கர்த்தர் கிருபையாய் அந்த ராத்திரியை கடந்து வர உதவி செய்தார். நேற்றுக்கு அதனால தான் ரொம்ப நம்ம இவாஞ்சலிஸ்டிக், நம்ம அந்த ஈஸ்டர் இதில் கூட கொஞ்சம் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே இருந்தேன். ஆனாலும் கர்த்தர்கிட்ட கிருபையாய் கேட்டேன், ஆண்டவரே நான் பேசணும் அப்படின்றது கர்த்தர் சித்தம் கொண்டு இங்கே இருப்பீங்கன்னா எனக்கு பலனை தாங்க ஆண்டவரேன்னு தாழ்மையாக கேட்டேன். ஒரு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் கிருபையாக இது வரல நிற்க வச்சிருக்கிறாரு. நீங்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காமல். அதனால் தம்பி சொன்னேன், இப்போ ஈஸியாக தூக்கிடுங்க மேலே, இதெல்லாம் பட்டுச்சுன்னு ரொம்ப டென்ஷன் பண்ணுது. நாளைக்கு வேறு பவனியில் அது ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட வரும் கணக்கு. அப்படியே கூட்டி கழிச்சிங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து தான் ஆகணும். நத்தான்லேயாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் தான் தலைவர். அடுத்தது நம்மளை அங்கே நான் பொறுப்பாய் நின்று பார்க்க வேண்டிய அடுத்த ஒரு ஆளாக இருக்கிறேன். அதனால் அவருக்கு இந்த கண்ணில் ஆப்ரேஷனால் வர முடியாதனால கண்டிப்பாக போகணும். நிறைய காரியங்கள் மண்டையில் ஓடுது. ஆனாலும் கிருபையாக இந்த ராத்திரி இந்த 7:57க்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்து உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு. நான் இதை வைராக்கியமாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இது வாசித்த ஒரு பகுதி, கேட்ட ஒரு கதை அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தீங்கன்னா இங்கே அப்படியே உட்காந்துட்டுருங்க. ஆனால் ஏதோ ஒன்று கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா ஒரு சம்பவத்தையும் கர்த்தர் எனக்கு சொல்லும் பொழுது, என்னத்துக்கு என்ன இது, வாட் இஸ் தேர் so deep in this, or why is that Lord you showing me again, ஏன் இதை திரும்ப காண்பிக்கிறீர், இதில் என்ன இருக்குது ஆண்டவரே அப்படின்னும் பொழுது, அதனால தான் சொன்னேன், அதுக்கு தான் வெவ்வேறுபட்ட தலைப்புகளை எனக்கு ஆண்டவர் சொன்னதை உங்களிடத்தில் நான் ஆங்கிலத்தில் சொன்னேன், முடிந்த அளவுக்கு மொழியாகும். கம்பேஷன் மேக்ஸ் ஜீசஸ் ஸ்டாப் ஃபார் யுவர் டெஸ்பரேஷன். அவர் ஒரு மனதுருக்கத்தின் தேவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய மனதுருக்கம் உன்னுடைய ஒரு டெஸ்பரேஷன், தமிழ் என்ன சொல்வீங்க, உன் வைராக்கியத்திற்கு எப்படியாவது ஆண்டவர் செய்வார் என்று நான் அவரை நம்பிட்டு இருக்கிறேன்றதுக்கு அவருடைய இரக்கம், ஆமென், அவருடைய மனதுருக்கம் உனக்காய் எதையாவது ஒன்றை செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். அதான் சொன்னேன், இன்னைக்கு ராத்திரி உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோ அதிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சரித்திரத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்க 2 பேர் இருக்கிறாங்க. எப்பவுமே அவர்கள் வழி அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கு வித்தியாசமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல நாம் எப்பயுமே உட்கார்ந்துருப்போம், ஒரு நாளைக்கு இந்த வழியாய் வேறு ஒரு காரியம் நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்போடு உட்காரும் போது எக்ஸைட்மெண்ட் இருக்கும். என்ன சொல்றதுங்க, இன்னும் கூட உள்ளுக்குள்ள இன்னைக்கு எப்படியாவது இதை சாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கும். இப்படி பல காரியங்களோடு கூட உட்கார்ந்து இருப்பார்கள். என்னுடைய வெளிப்பாடு எங்கேயா எழுதிருக்கேன், அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா see, this is the day, this is my day, இது என்னுடைய நாள், இன்றைக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும். நான் ஒவ்வொரு முறையை பிரசங்கம் பண்ண வரும்பொழுதோ அது இந்த மாதிரி வார்த்தைகளை கர்த்தர் சொன்ன நான் அப்படிதான் நோக்கத்தோடு கூட வந்து ஜெபம் பண்ணேன். இன்றைக்கு என்னுடைய நாள், இன்றைக்கு எனக்கு பிரசங்கிக்க ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர். இன்றைக்கு அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு யாரோ வருகிறவர்களுக்கு இந்த வார்த்தை அவர்களோடு கூட ஈடுபடட்டும், இந்த வார்த்தை ஒரு அற்புதத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வரட்டாண்டார். இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை போலனா கேட்பாங்க, போயிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் வந்தீங்கன்னா, அந்த மாதிரி சிந்தனை இருந்துச்சுன்னா எதுவுமே நடக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு எனக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியத்திற்கு ஒரு பதிலின் நாள், இன்றைக்கு கர்த்தர் அதை செய்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் அதை கர்த்தர் ஜெயமாய் உங்களுக்குள்ள மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஜெயமாய் கர்த்தர் உங்களுக்குள்ள அதை மாற்றி போடுவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவர்களுடைய
இவங்களுக்கு ஒரு விஷயம் கேட்டுடுச்சு, நல்லா தெரிஞ்சிச்சு. நீங்க ஒவ்வொரு முறை இப்படி ஆராதனைக்கு வரும்பொழுது அப்படி ஒரு எதிர்பார்ப்பு, இன்னைக்கு இயேசுவை பார்க்க போற, இயேசுவை ஆராதிக்க போற, இயேசு வல்லமையான தேவன், இயேசுவின் சமூகத்துக்கு போய் நான் வெறுமையாய் திரும்பி வர மாட்டேன். your attitude, உங்களுடைய சிந்தனை அப்படி மாறி இங்க வந்துச்சுன்னா இங்க டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த மனுஷர்கள் இந்த 2 பேர் அது வரைக்கும் என்ன பேசுறாங்கலாம் தெரியாது. அது வரைக்கும் என்ன பேசுறாங்க, என்னடா நம்ம பழப்பு இப்படி தான் இருக்கும் போகுது, இன்னைக்கு என்னால உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் உட்காந்து நான் பண்ணு, எனக்குரியதை கொஞ்சம் நீ கலெக்ட் பண்ணி கொடுத்துரு. நம்ம 2 பேரும், ஏன்னா நம்ம 2 பேரும் ஒருமையாவே தான் ஒரே மாதிரி தான் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்படின்லாம் இருந்திருக்கலாம் ஒரு காலகட்டம். ஆனா இன்னைக்கு எப்படி பேசி உட்கார்ந்தாங்கன்னு எனக்கு எப்படி யோசிக்கிறேன்னா, இன்னைக்குடா நமக்கு ஒரு சான்ஸ்ரா, விட்டுறக்கூடாதுரா, நீயும் விடாத நானும் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு மனப்பாடு அவர்களுக்குள்ள வந்தது. அதனால தான் 2 பேருக்குமே வெற்றி வந்தது. எனக்கு கர்த்தர் சொல்லுகிற வெளிப்பாட்டின் வார்த்தையை இன்றைக்கு ராத்திரி உங்களிடத்தில் சொன்னேன். குடும்பமாய் இன்றைக்கு வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் குடும்பமாய் நினைக்க வேண்டிய ஒன்று, இன்றைக்கு இந்த வார்த்தையை குடும்பமாய் கர்த்தர் கேட்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். குடும்பமாய் இந்த வெற்றியை நான் இன்றைக்கு இந்த ராத்திரியில இந்த இடத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்துல இருந்து நான் போவேன். I speak this word called desperation. If a believer has that spirit of desperation within him, அவருக்குள்ளே அந்த தீவிரமான வைராக்கியமான ஒரு ஆவி அவனுக்குள்ளே இருக்கும் என்றால் எதை வேணா சாதிச்சலாம் சார். நீதிமானுடைய ஒரு கோணத்தை நான் பார்க்கிறேன், அவன் தீவிரவாதி. இதை போட்டுக்கிட்டு கட் பண்ணி நீதிமான் விசுவாசிகள்லாம் தீவிரவாதி நினைச்சுக்காது. ஆமாடா, கர்த்தருக்காய் தீவிரமாய் நிற்கிற வைராக்கியம் உடையவர்கள் தான் விசுவாசிகள் என்று பெயரிடப்பட்டார்கள். அப்போஸ்தல புத்தகத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவெல்லாம் உயர்ந்து போறான். யாரா இவனுங்க, யாரா இவனுங்க, இவ்வளவு நாள் எங்கடா இருந்தானுங்க, தச்சனா இருந்தா, மீன் பிடிக்கிறவனா இருந்தா, இப்படி எல்லாம் இருந்தவனுங்க இன்னைக்கு அரசாங்கத்திற்கு முன்பாக, அதிகாரத்துக்கு முன்பாக தைரியம் கொண்டு எழுந்து நிற்கிறார்களே, இவர்கள் யார்? வைராக்கியம் பெற்றிருக்கிற நீதிமான். யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? வைராக்கியத்தோடு கூட இருக்கிற எந்த மனுஷனுக்கும் அற்புதம் நடக்கும். பலம் கொண்டு நான் இன்னைக்கு பேசிட்டு தான் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு சகோதரியோடு கூட பேசி கொண்டு இருந்தேன். அவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட பேசுவேன்ட்டு முயற்சி எடுத்துகிட்டே இருந்தாங்க. இந்த ஆன்லைனில் கர்த்தருடைய அளவற்ற கிருபையில் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல தான் பேச முடியுது, நிறைய பேர்கிட்ட முடியல. ஆனால் அவங்க ஆன்சேனா அவங்களுக்கு ஒரு தேவை, அதனால் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறதுனால சரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியல. சில காரியத்தை சில சொல்லும்பொழுது ஒரு மருத்துவத்திலே கூட போனால் டாக்டர் திரும்ப இப்படியே வலிக்குது டாக்டர் வழி, அவர் ஸ்கேன் எடுவார், இதை கொடுப்பார், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார். அது மாதிரி தான் சில நேரத்தில் ஊழியக்காரருடைய நிலைமை கூட ஆகிடும். என்னடா இது, நம்ம ஜோம் பண்ணுறோம், கர்த்தர் எப்படியாவது ஒரு பதிலை தரணும். அதனாலே சில நேரத்தில் ஒரு அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணேன்னா, நான் அவங்கள அவாய்ட் பண்ணிடல, பட் அவங்க கூப்பிடும் போதெல்லாம் ஏதாவது ஒரு மீட்டிங்கில் சரி இன்றைக்கி என்னென்னா அவங்க பாஸ்டர் யூ நோ வை ஐ வாண்ட் டு டாக் டு யூ, நான் சொல்லுமா அப்படின்னு. தி திங், நம்ம ஜோம் பண்ணிருந்த காரியத்தை கர்த்தர் ஒரு அற்புதமாக மாற்றிட்டாரு. அதுக்கு நான் மெசேஜ் அனுப்புறதுக்கு இல்லை, அதை கூப்பிட்டு என் வாயினாலேயே சொல்லணுன்றதுக்காக தான். அவங்க டைம் வேறு கேட்டாங்க, பாச 12 மணிக்கு மேலே கூப்பிட்டா கரெக்டாக, ஏன்னா அந்த சனிக்கிழமை நீங்கள் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பீங்க சொன்னாங்க. அப்போ ஏன்னா அவங்ககிட்ட நான் ஒரு முறை சொன்னது ஞாபகம் இருக்குது, சிஸ்டர் எப்படியாவது ஆண்டவர் உங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்வார். எனக்கு எப்படின்னு தெரியாது. ஒரு சில கான்வர்சேஷன்ஸ்க்கு அப்புறம் ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அ க்ளூ எப்படி அதுக்கு அவங்களுக்கு எப்படி அதுக்கு ஆலோசனை தரணும் தெரியாத பொழுதும் ஒரே ஒரு வைராக்கியமான வார்த்தை என்னன்னா, எப்படியாவது இயேசு செய்வார். அந்த வைராக்கியத்தை பிடிச்சிங்க. ஏசாமியால முடியாது எதுவும் இல்லை சிஸ்டர், நீங்க அதை பிடிச்சிங்க. அவங்க சொல்றாங்க, நான் வைராக்கியமா அதுக்கு தான் ஜெபம் பண்ணியிருந்த பாஸ்டர், எனக்கு சம்பவத்தை சொல்றதுக்கு பிரியம் இல்லை, நான் உண்மையை பேசணும்னு நினைச்சுங்க. அவங்களுக்கு but the Lord brought a breakthrough in her life, a very unexpected, amazing breakthrough that she could rejoice. Hallelujah. இன்னைக்கு ஒரு வார்த்தையை தான் உங்களிடத்தில் திரும்ப அழுத்துகிறேன். உனக்கு என் ஆண்டவரை குறித்த, உன் ஆண்டவரை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கும் என்றால் எப்படி ஆகிலும் உன்னுடைய அற்புதம் நடக்கும். Hallelujah.
I see this word here as cry. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா they cried அப்படின்னு. இன்னைக்கு இந்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா they cry out of ஒரு டெஸ்பரேஷனில் கூடுவான். அவனுக்கு தெரியும் அப்பா கிட்டேருந்து அந்த காரியம் கிடைக்கும், இல்லை அவங்க யார்கிட்ட அழுகுறாங்களோ அவங்க கிட்டேருந்து கிடைக்கும் தெரிஞ்சு அழுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஒரு மாதிரி பார்க்காத மாதிரியே பேசுகிறீங்க. நான் பிள்ளைங்க திறந்து நான் சிங்கத்து இதில் இருக்கிற சிங்கத்தை பற்றியா பேசினுக்கிறேன். குழந்தைங்கள பார்த்துக்கிறீங்களா? இப்படி அப்படியா? ஏன்னா அதுக்கு தெரியும் அந்த என்னுடைய எப்படியாவது அதை வாங்கிடணும். இன்னைக்கு விசுவாசிக்குள்ள இன்னைக்கு இயேசுவை நம்பி வந்திருக்கிற உங்களுக்குள்ள அதை அசைக்க முடியாமல் இருக்கும் என்றால் இன்னைக்கு உங்களுடைய அற்புதத்தின் நாள். நான் சும்மா அற்புதத்தின் நாள் சொல்ல மாட்டேன். சி, உங்களுடைய செயல்பாடும் கர்த்தருடைய செயல்பாடும் இணையும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். See, this does not happen just. இது அப்படியே நடந்தில்ல. இவங்க ரெண்டு பேரும் டெய்லி உட்கார்ந்தவங்க அந்த வழி அருகே. இன்னைக்கு எரிகோல இருந்து இயேசு புறப்படுகிறார். சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து புறப்படும் போதே அந்த ஸ்ட்ரீட் வழியா வராருன்னு உடனே அவங்க இந்த பெட்டிஸ் எல்லாம் வச்சு காத்துருக்கிறோம், கரெக்டாக நிற்பாங்க ரெடியா. பேப்பர்ல எப்படியாவது தூக்கி அப்படி ராக் ஆரோ மாதிரி நான் எப்படியாவது கை நீட்டி அவர் அந்த கான்வாயில் எப்படியாவது கொடுத்துடணும், அவர் கையில் எப்படியாவது போய் சேர்ந்துச்சுன்னா ஏதாவது நடக்குமான்னு எத்தனை பேர் செய்யறது உண்டு. இன்றைக்கு கூட செக்ரட்டரி கிட்ட போனீங்கன்னா அங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருந்து ஒரு கூட்டம் காத்துனே தான் இருக்குது. ஏன்னா எப்படியாவது கையில் கொடுத்துட்டா their desperation வர்ற 1000 லெட்டர்ல என் லெட்டர் எப்படியாவது ஒரு நாள் படிச்சிட மாட்டாரா, படிச்சுட்டு எதையாவது ஒன்று செஞ்சிட மாட்டாரா. இன்னைக்கு உலக மனுஷனுக்கு ஒரு காரியத்தின் மேல வைராக்கியம் இருக்கும்போது விசுவாசியாய் வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீ உன்னுடைய காரியத்திற்காய் உன்னுடைய அற்புதத்திற்காய் நீ எதிர்பார்க்கிற ஜெயத்திற்காய் நீ வைராக்கியம் கொள்ளுவாய் என்றால் இன்றைக்கு உன் அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்ய ஏதுவாய் இது மாற முடியும். நல்லா கையை தட்டணும், ஆமென் சொல்லுங்க. Because your cry meets his compassion. உன் அழுகை, உன் வைராக்கியத்தின் அழுகை, உன் ஐராக்கியம் அவருடைய மனதுருக்கத்தை சந்திக்கிறதுக்கு ஏதுவாய் மாற முடிகிறது. When your cry meets his compassion, your condition will change. கொஞ்சம் ரிதமிக்கா சொல்றதை நோட் பண்ணி கூட வச்சுங்க. நீங்க அப்படியே ஜெபம் பண்றது நல்லா இருந்தா. I should not give up on my cry. என் கூப்பிடுகிறதை நான் நிறுத்தக்கூடாது. கூப்பிடுகிற நீ பதில் கொடுப்பார். கூப்பிடுகிற நீ உனக்கு நிச்சயமாய் பதில் வரும். கூப்பிடுகிற உனக்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார். Your cry will definitely one day or the other will meet his compassion. If this is the day that you're sitting on the streets of Jericho and you want a miracle, let your cry meet his compassion. இந்த நாள் அந்த நாளாய் ஆண்டவரே பல நாட்களாய் இதை குறித்து நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா தான் வீட்டுக்கே நான் எழுந்து போவேன் ஆண்டவரே. In his whole cry, நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இன்னொரு 3 வார்த்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதை சொல்லி நான் சம்பவத்தை புரிஞ்சிச்சு உங்களுக்கு. When he cried, he knew that he has kept the right claim. Amen. எனக்கு தெரியும் சரியானவர்கிட்ட நான் கேட்கிறேன், சரியான ஆள்கிட்ட தான் நான் கேட்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் எல்லாம் எனக்கு வரும்னு தெரியும். Hallelujah. He kept his claim. And not only he kept his claim was with confidence and with courage. Hallelujah. ஒரு சாதாரணமா வைக்கலங்க. ஏன்னா இங்க வசனத்தை வாசினா உங்களுக்கு புரியணும். நல்லா கவனிங்க. அவர்கள் பேசாதிருக்கும்படிக்கு, ஏன்னா முதலே கூப்பிடுறாங்க தாவீதின் குமாரனே. இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இவரிடத்துல தான் அற்புதம் இருக்கிறது. இவர் இன்றைக்கு அற்புதம் செய்யும்படிக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். இவர் அற்புதத்தின் ஆண்டவர். இவரை அல்லாமல் அற்புதம் வருகிறதற்கு வழி இல்லை. இவரை நோக்கி கூப்பிட்டால் தான் எனக்கு அற்புதம் நடக்கணும்னு நல்லா தெரிந்தபடினால் தான் 30ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிக்கிறீங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு. நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க, ஆமா உங்க இரக்கத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இப்ப சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க, see, first thing, they claimed to the right person. Don't go to everybody for claiming things in your life. உன் வாழ்க்கையில எல்லார்ட்டையும் ஓடி 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 கிளைம் பண்ணிட்டு கடைசியில கர்த்தர்ட்ட கிளைம் பண்ண வராத. என் கூட இருக்கிறீங்களா?
எல்லாத்தையும் கேட்டேன் சார். பேங்க கேட்டேன், அவனை கேட்டேன், அவங்க எங்க சொந்தக்கார்ட்ட கேட்டு, என் மாமாட்ட கேட்டு, எல்லாரையும் கேட்டுட்டு இப்ப எங்க வந்துக்கிற? கர்த்தர் ஏதாவது செய்வாரா? ஏய், ஆண்டவர் அப்படிலாம் கேவலப்படுத்தாத. Let your claim be to that person who is the authority. அவங்க நல்லா கேட்டுச்சு. நான் நினைக்கிறேன் என்னுடைய வெளிப்பாடு, இந்த மனிதர்கள் இந்த 2 பேரும் குமார ரகுவோ அப்படியே பேர் வச்சுங்க. எப்போ பார்த்தாலும் கிறிஸ்தவ பேரை சொல்றீங்க. குமார ரகு. இந்த குமார ரகு நான் நினைக்கிறேன் யார்கிட்டையும் என்ன கேட்டதில்ல, எங்களுக்கு இறங்கன்னு கேட்டதில்ல. என் கூட இருக்கிறீங்களா? என்ன கேட்டுருப்பாங்க? சாப்பாடு. ஆனால் சில்லறை போட்டு போங்கண்ணா. தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு, என்னண்ணா இன்னைக்கு 1 ரூபா தான் போட்டுக்கிறீங்க, 5 ரூபா காயின் போடுவீங்க நீங்கள், என்னண்ணா இப்படி தான் கேட்டிருப்பாங்க. எனக்கு இறங்கன்ட்டு எல்லார்ட்டையும் கேட்கல, சரியான ஆள் இடத்துல தான் இறங்கத்தை பற்றி கேட்டாங்க. நீ கிளைம் பண்றது சரியான ஆள் இடத்துல கேட்கும் பொழுது அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். See, don't treat God as one of. புரியுதா நான் சொல்றது? கர்த்தரை அந்த 10 பேர்ல ஒருத்தரா வச்சுக்கிட்டு, எத்தனை பேருக்கு புரியுது? 10 பேர்ல இல்ல, அங்க போய் அவன்கிட்ட பேசி எல்லாம் போன்ல பேசி முடிச்சுட்டு 47 நிமிஷம் அதில் பேசிட்டு கடைசியில் அந்த 1.5 நிமிஷம், ஆண்டவரே எல்லார்ட்டையும் பேசிக்கிறேன், உங்களால் எதுனா முடியும்னா செய்யுங்களேன். ஆண்டு சொல்கிறாரு, கேட்குறவங்ககிட்டே கேள்வி என்ன விட்டுரு. ஏன்னா 47 நிமிஷம் நீ அவனே தான் பிடிச்சுன்னுக்கிற. கடைசியில் அந்த 1 நிமிஷம் என்ன பண்ணுற? என்கிட்ட வந்து எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? என்ன நல்லா கவனிக்கிற மாதிரியே பார்க்குறீங்க. அது உண்மையாக தான் பார்க்குறீங்களான்ற ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் புரிஞ்சு? ஏன்னா எனக்கு என்னுடைய வைராக்கியம் என்ன, நான் தான் நின்று ஆண்டு இன்னைக்கு எதையாவது ஒன்று செய்யுங்க, இன்னைக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இந்த தேசத்தில் அற்புதம் நடக்குது, அங்கங்கே கூட்டங்களில் அற்புதம் நடக்குது, சபைகளில் அற்புதம் நடக்கிறது, பல இடங்களில் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே? அப்படி எத்தனை பேர் வைராக்கியமா இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கதவுகள் திறக்கிறதுக்கு, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதுக்கு ஏதுவாயது மாற முடியும் என்று நான் விசுவாசத்தோடு கூட ஆணித்தரமாய் நின்று இன்றைக்கு தைரியமாய் சொல்வேன். அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி. இவர்கள் பிறவி கூடர்களாய் தான் இருந்தார்கள். 2 பேருக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் இருந்திருந்தாலோ, ஆனால் அவர்கள் தெரியும் சரியான இடத்துல சரியான ஆள் இடத்துல விட்டுறக்கூடாது சந்தர்ப்பத்தை சொல்லி கிளைம் வைக்கிறாயா? கிளைம் வைக்கும் போது இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். let it be with courage and confidence. கிளைம் வைக்கும் போது எப்படி இருக்கணும்? தைரியமாவும் உறுதியாகவும் இருக்கணும். ஒரு பேங்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்க, எதுக்கு ஒன்று போடுறீங்கன்னா, கட்சா பார்க்கலாம், கடைகள்லாம் அடுத்த பேங்க் இருக்குது. சிண்டிகேட்லனா பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், அப்படி இந்த 10 பேங்க் சாய்ஸ் எல்லாம் கத்தரிட காமிக்க கூடாது. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுதுன்னா ஒரு கையை காட்டுங்க. எத்தனை பேர் புரியுதா? கையை காட்டுங்க. இந்த 10 பேங்க் லோன் அப்ளை பண்ற கதெல்லாம் கத்தரிட வைக்க கூடாது. இட் ஹேஸ் டு பி வித் கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மாலே தான் இது ஆகும். யார் என்னோடு இருக்கிறீங்க? ஏன்னா பிரதர் கவனிங்க, என்ன சொல்ற பாருங்க, அவர்கள் பேசாது இருக்கும்படிக்கு ஜனங்கள் அவரை அதட்டினார்கள். ஆண்டவரே அதட்டினார்கள். அவர்களோ ஆண்டவரே தாவீது குமாரன் சட்டை கூட பண்ணல. இது வரைக்கும் அவன் சொல்றான், டேய் இவ்வளவு நாள் நீங்க என்ன இப்படியே பார்த்துக்கிறீங்கடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் சூழ்நிலை மாற போகுதுடா, உங்களெல்லாம் நான் சட்டம் பண்றதுக்கு ஆயத்தமா இல்லடா, நான் எதை எதிர்பார்த்திருக்கேன், நேரம் வந்துடுச்சு, என் வேலை வந்துடுச்சு, எனக்கு ஒன்று நடக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்குது. அதனால நீ சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்கிறதுலாம் அது நேத்திக்கு வரைக்கும் இருந்துச்சு, இதுக்கு 3 நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சு, இனிமேல் என் சூழ்நிலை மாறுகிறது. அதனால நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்து இன்னைக்கு ராத்திரியை அனுப்புவார். That is why ஆண்டவரே தாவீதின் குமாரனே, வார்த்தை மாறவே இல்லை. சொல்லுங்க கிளைம், சொல்லுங்க கிளைம் மாறவே கூடாது. கிளைம் மாத்தாதீங்க. அதே கிளைமை கான்ஃபிடென்ட்டா, ரொம்ப தைரியமாய், மன உறுதியோடு கூட. அதனால்தான் எபிரேய புத்தகத்தின் 10:35 வாசிக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற தைரியத்தை ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது?
ஒரு விசுவாச உறுதி. உங்களை தொட்டு சொல்லுங்க, சொல்லுங்கயா. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ ஒரு தைரியம் உள்ள வந்துடுச்சு. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ ஒரு அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள ஒரு மீட்பு இருக்கிறது. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எனக்குள்ள. Come on everybody, எல்லாரும் கன்ஃபஸ் பண்ணுங்க. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எனக்குள்ள இருக்கிறது. இந்த உலகத்தை ஜெயித்த ஜெயம் எனக்குள்ள இருக்கிறது. எதுவும் என்ன மேற்கொள்ள முடியாது. எதுவும் என்ன Come on சொல்லுங்க, எதுவும் என்ன மேற்கொள்ளாது. அந்த ஜெயம் எனக்குள்ள இருக்கிறபடினால அதை நான் இழக்க மாட்டேன். அந்த தைரியத்தை இழக்க மாட்டேன். சார், எதை வேணா விட்டு கொடுங்கயா. கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற தைரியத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா. அந்த தைரியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. at any factor in any point never compromise that courage. அது சொல்றாரு, எங்களுக்கு இறங்கும் என்று. நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தை அங்க இருக்குது, அதுக்கு அர்த்தம் ஒரு 30ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை பார்க்க, தாவீது குமாரர் எங்களுக்கு கூப்பிட்டார்கள். 31ஆம் வசனத்தை வாசி, எங்களுக்கு இறங்கும் என்று. நல்லா சொல்லுங்க. அதுதான் தைரியத்தில் செய்யறது. When opposition, when you see things are not happening, your boldness has to become even more. என்னைக்கு காரியம் நடக்கலையோ, நீ கூப்பிட்டு நடக்காம இருக்கும் பொழுது ஒரு தைரியம் இன்னும் ஒரு படி மேல போடும். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. யாருக்கெல்லாம் புரியுதோ சொல்லுங்க. காரியம் நடக்கல உடனே சோர்ந்து துவண்டு உட்கார்ந்துடக்கூடாது. இன்னும் தைரியப்பட்டு, இந்த தேவன் தான் எனக்கு செய்வாரு, இவரால் தான் எனக்கு ஒத்தாசை வரும், இவர் தான் இதுக்கு காரணம், இந்த ஆண்டு தான் வழியை திறக்க போறாரு, இவரிடத்துல இருந்தா எனக்கு அற்புதம் வரும், கர்த்தரால மாத்திரம் தான் வரும். உடனே don't go for your second choice. Keep this as your first. ஓ அப்படியா, அப்போ now I need to make this call and see. உடனே நம்ம ஆளுங்களுக்கு இன்னொரு சப்ஸ்டிட்யூட் இருக்குது. என்ன தெரியுமா? ப்ராஃபட். என்ன சப்ஸ்டிட்யூட்? கவனிங்க. என்னதுங்க? இரு பாஸ்டர், யாரும் ஊழியக்கார்ட்ட கூப்பிட்டு கேட்போம்மா. ஹலோ சார், பாஸ்டர் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. என்ன பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் என்ன சொல்லுவார்? உன் விசுவாசத்தில் நீ உறுதியாய் நில். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் டைம் ஆச்சுன்றீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மனசுல வருது, ஆனால் வெளியில சொல்லி எங்க மாட்டிக்கிட்டு இந்த ஆள் அதை வேற 10 வாட்டி சொல்லி காமிப்பாரு. ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், முடிச்சிடலாம். இப்பதான் கொஞ்சம் பலனே வருது பேசுறதுக்கு. அந்த பலம் இருக்கும்போது சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், உங்க கிளைம், ஆமென், கிளைமை கரெக்டாக வைங்க. சொல்லுங்க, என்னதுங்க? வழ குழன்னு எல்லாத்தையும் பேசிட்டு கட்சியில் எடுத்து வந்து சும்மா லாஸ்ட் மினிட்ல அப்படி தூக்கி அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் ஏன் பிடிச்சிட்டு நின்றுட்டுன்னா சொல்லுங்க, ஆண்டவர் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். ஒரு பாட்டு பாடுறல, உண்மைதான் நான் நம்பி இருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்லா அதெல்லாம் பாடுறோம் பாருங்க. உண்மைதான் நான் நம்பி இருக்க. பாடுங்களேன், தெரிஞ்சா சொல்லுங்க, பரவாயில்ல. நம்ம பாடுற அப்படியே சினிமா பாட்டுக்கார மாதிரி என்ன பாக்குறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கையை தூக்கி சொல்லுங்க, உண்மைதான் நான் நம்பி இருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதம் சொல்லும் போது உங்களுக்கு எது எதிர்பார்க்கலாம் அதை சொல்லுங்க. உண்மைதான் நான் நம்பி இருக்க, ஆத்துமாக்கள் நீங்க கொடுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பி இருக்க, விசாலமான இடத்தை எனக்கு தாங்கப்பா. உண்மைதான் நான் நம்பி இருக்க, பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. எதை நம்புறீங்க? இது பாட்டு மாத்திரம் இல்ல சார். Hallelujah. He claimed with confidence and courage. And not only that, let me finish it with that. இயேசு நின்று 32 வசனம் சொல்லுங்க. இயேசு நின்று. கிளைம் போயிடுச்சு. சொல்லுங்க, கிளைம் போயிடுச்சு. கரெக்டான இடத்துக்கு கிளைம் சேர்ந்துடுச்சு. கான்ஃபிடன்ஸை பார்த்துட்டார். இப்ப இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு சில இடத்துல
நான் நினைக்கிறேன் இது வாஸ்தவ ஏங்கன்னு அப்படியே ஆர்டர் கூப்பிட்டாருன்னா உடனே அதை விட்டுட்டு வேற என்னத்தையும் கேட்பேன். ஆண்டவர் ஒரு 2000 கோடி கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. மாறி நல்ல திலத்தில் ஏசாமி கேட்டார், ஐயோ கூப்பிட்டாரு அவ்வளவுதான். இப்ப கண்ணு போச்சுப்பா, அதான் பிறந்ததே அப்படி சமாளிச்சமே, அதை தூக்கி போடு, அது தேவையில்ல. இப்ப 2000 கோடி இருந்துச்சுன்னா அதை வாங்கலாம். இத நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? என் கூட இருக்கிறீங்களா? எல்லாம் ஆக்ஷனே பார்த்து சிச்ச மாதிரி இருந்துச்சு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரிஞ்சுதுன்னு தெரியல. They still had the clarity in what they wanted. அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை இன்னும் தெளிவாய் பிடித்து கொண்டிருந்தார்கள். அதுதான் சார் அற்புதத்தினுடைய பிரேக் த்ரூ. சில நேரத்தில் நம்ம கேட்கறத, சிஸ்டர் கவனிங்க, கேட்கறத விட்டுறீங்க. நல்லா எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. கேட்கறத கேட்டு பார்ப்போம், நடக்கலன்னு உடனே ஆண்டு வேலை பக்கம் போயிட்டாரு, போது அமெரிக்கா போயிட்டாரு, இல்லைன்னா அப்படி இங்கேருந்து ஏஜி பக்கம் போயிட்டாரு, சிஎஸ்ஐ பக்கம் போயிட்டாரு, அங்கே 4 மாவட்டத்தில் போய் உட்காந்துட்டார், போது நம்ம பக்கம் வரதில்லை. ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, சிரிங்க பரவாயில்ல. அப்படியே போயிட்டார், போது அப்படியே இங்கேருந்து அப்படியே பஸ் ஏறி திருநெல்வேலி போயிட்டார், ராத்திரி நம்மளை விட்டுட்டார். இனிமேல்ட்டு அதை விட்டுறலாம். கேட்கிறதை உறுதியோடு கேட்க, அந்த தெளிவை விட்டுறாதீங்க. அதுதான் இவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு. 10 முறை இதை பேசியிருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி உங்களிடத்துல சொல்லும்படிக்கு, ஒருவேளை இன்னும் 5 நாள் பொறுத்தோ இல்லை 5 மாதம் பொறுத்து இன்னொரு முறை பேச வச்சாருன்னா வேற ஒன்றை கொடுத்தால் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிற இந்த 3 வார்த்தையை படிச்சுங்க. Hallelujah. Never give up in what you're asking. கேட்கிற நீ, உனக்கு பதில் வரும். Hallelujah. ஆனால் கேட்கிற நீ எப்படி கேளு? தெளிவாக கேளுங்க. ஆமென். உறுதியாய் கேளுங்க, நம்பிக்கையாக கேளுங்க. ஆமென். ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஏசு மனதுருகியா, அது வரைக்கும் அவர் மனதுருலையா? ஏன்னா பார்க்குறாரு, இவன் இதை செஞ்சா அடுத்ததுக்குள்ள இவன் போயிடுவான். நான் கேட்கிறது என்னை அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போக வைக்கணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தான் என்னுடைய விசுவாசம் உறுதியாய் காணப்பட வேண்டும். பாருங்க, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. அதான் சொன்னேன், your cry has to meet his compassion. When God meets with that compassion, your condition will change. அல்லேலூயா. உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி விடுவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு தெரியாது யார் யார் என்னென்ன கேட்டுக்கிறீங்க. ஒரு சில விஷயத்தான் சொல்லுவீங்க, எல்லாத்தையுமே சொல்லிவிடுவீங்களா? ஒரு சில காரியத்தை சொல்லுவீங்க, இதெல்லாம் கேட்டுக்கிறையா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் கூட ஜெபம் பண்ணுங்க. மற்ற சில காரியங்கள், மன விருப்பங்கள், மன வாஞ்சைகள், மனபாரங்கள், சொல்லவே முடியாத, மனவீட்டே சொல்ல முடியாது, புருஷன்டே சொல்ல முடியாது, தனியாக கூட சொல்ல, உனக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட எந்த காரியம் இருந்தாலும் சரி, இந்த ராத்திரியில் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார். இருக்கிற இடத்துல நாம் அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒன்று இன்னைக்கு புரிய துவங்குது. ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு உதவி செய்த அதே ஆண்டவரை தான் நான் ஆராதிக்கிறேன். இந்த மனுஷனை குறித்து திரும்ப ஒரு முறை நான் கேட்கும் பொழுது, இவனுக்கு நிற்பீர் என்றால் எனக்கும் நிற்பீங்க ஆண்டவரே. இந்த மனிதர்களுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர். எல்லா பிள்ளைகளை ஜெபம் பண்ணோம். எவ்ரிபடி கம் ஆன், don't distract yourself. Amen. Let your desperation, never give up on your desperation. இன்றைக்கு இந்த ராத்திரில உங்களை பார்த்து நான் சொல்றேன், அதனால நீங்க அதை விட்டு கொடுத்துறாதீங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரில எனக்கு இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறீர். என் காரியத்தை திரும்ப போராடுகிறதற்கு, கேட்கிறதற்காய் கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை எனக்கு தரும் பொழுது, ஆண்டவரே, அந்த வாய்ப்பை நான் பிரயோஜனப்படுத்தி, ஆண்டவரே, அதில் ஆண்டவரே நான் ஜெயமாய் மாறும்படிக்கு கர்த்தர் தருகிற இந்த வாய்ப்புல நான் என்ன ஆண்டவரே, ஒரு முறை உம்மை திரும்ப பார்த்து, ஆண்டவரே, நீர் தான் அதற்கு காரணர், நீர் ஒருவர் தான் எனக்கு செய்ய வல்லவர், உம்மாலே தான் இந்த ஏது வரும், உம்மாலே தான் இந்த அற்புதம் நடக்கும் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, இதை கர்த்தர் தான் எனக்கு செய்ய வல்லவர். அநேக நாட்களாய் ஒரு காரியத்தையே நீங்க சுமந்து கேட்டு விட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நேராய் சொல்லுகிறது, கேட்கிற நீ நிச்சயமாய் பதில் பெறுவாய். கேட்கிற உனக்கு நிச்சயமாய் பதில் வரும். பட் God at times look at your desperation. சில நேரங்களில் கர்த்தர் உன்னை கேட்கிறதுல எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறாய் என்பதை தான் கர்த்தர் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பேசும்பொழுது இந்த மனிதர்கள் 2 குருடர்களும் அவர்கள் தங்களுடைய தீவிரத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. அவர்களுக்குள்ள ஒன்றுதான் வைராக்கியம். என்னன்னா, டுடே இஸ் மை டே
And I'm not going to give up on my desperation in calling his name. அவரை கூப்பிடுகிறதுல இந்த ஆண்டவரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அதனால நான் கேட்பேன், என் பதிலை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவங்க கேட்கும் பொழுது அவங்க இங்க அங்கெல்லாம் யாரையும் சிபாரிசுக்கெல்லாம் கூப்பிடல, நேரடியாய் சொல்றாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நேரடியா கிளைம் வைக்கிறான். And not only that, when they were calling upon his name, when they were claiming, they were courageous. They had that confidence in knowing that this Jesus alone will help me. இந்த இயேசு தான் எனக்கு உதவி செய்வார் என்கிற தைரியம் அவர்களுக்குள்ள இருந்தது. அதுதான் அவர்களுக்குள்ள ஒரு தெளிவை கொடுத்தது. அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஏதுவாய் அந்த நாள் மாறினது. இன்றைக்கு கேட்கிற நீ அப்படி ஒரு உறுதியோடு கூட நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், அவரிடத்துல தான் எனக்கு ஒத்தாசை வரும், இந்த பதில் வரும் என்று தைரியத்தோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு ஒரு பதிலை நிச்சயமாய் தருவார்.